சந்திரன், சொல்லுங்க சார். மேடம் நம்மளோட சீஃப் கெஸ்ட். ஓகே சார். இன்னைக்கு இங்க தான் தங்க போறாங்க. சரி. நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே சார். சரியா? ஓகே. வரட்டா? சொர்க்கத்தின் முகவரி இதுதான். காட்மேன்ங்கிற போதை மருந்துக்கு பெட் நேம். இதுவரைக்கும் சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள மெகா கோடீஸ்வரர்களை தாலாட்டி சந்தோஷப்படுத்தியிருக்கிற இந்த போதை அரக்கன் இப்போது இந்தியாவுக்குள்ளும் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை டெல்லி, மும்பை, கல்கத்தான்னு வட இந்தியாவை மயக்கத்தில் மூழ்க வைத்த இந்த போதை அரக்கன் இப்போது தென்னிந்தியாவுக்குள்ளும் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த காட்மைன் எப்போது, யாரால், எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க பயங்கர பிரயத்தனம் செய்து வருகிறோம். கண்டிப்பா இறந்து போன அந்த பௌர்ணமி மாவுக்கும் காட்மைன் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இது தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இருக்கலாம். நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல சார். புதுசா போதை மருந்துங்க, அதுக்கு அடிமையாகிற அப்பாவிங்க. இந்த மாதிரி போதை மருந்த வித்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, மரண தண்டனைன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார். அப்பதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம். கரெக்ட் வர்கீஸ். எந்த நாட்டுல சட்டங்கள் கடுமையா இருக்கோ அங்க குற்றங்கள் இல்ல. இந்தியாலையும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அப்பதான் குற்றவாளிகளோட எண்ணிக்கை குறையும். இந்தியாவுல எந்த சட்டம் வந்தாலும் சரி, அது ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் மட்டும்தான். பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அது செல்லாது. கரெக்ட். சட்டம்ங்கிறது எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, கமலம், நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடலாமே? அங்கிள் புரியுது. உங்க மீட்டிங்க முடிச்சிட்டு நம்ம இடத்துக்கு வந்துருங்க. ரூம்ல பெண்மானும் டைனிங் டேபிள்ல காட்டுமானும் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, மறுபடியும் உனக்கு கால் பண்றேன். தேங்க்யூ. மும்பை, கல்கத்தான்னு ரிலாக்ஸ். ஹலோ, என்ன சாரு, என்னாச்சு? சிவா கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். நல்லா கதை பேச கத்துக்கிட்ட சாரு. மரியாதையா சொல்றேன், இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரிஜினலை கொண்டு வந்து கொடுக்கிற வழியை பாரு. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது சிவாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் வீடியோ உங்க கையில நான் கொடுத்துறேன். இன்னொரு தடவை இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேக்குற வேலையை விட்டுடு. எனக்கு ஒரிஜினல் வேணும். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. ஹலோ. இந்த டேபிள்ல இருக்கிற டிராஸோட சாவி எங்க? எனக்கு தெரியாது மேடம். மரியாதையா சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். அந்த சித்திரை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காட்டவே இல்லை சார். ஏதோ உத்தரவு கிடைக்கலையா, அதனால நானே உள்ள வந்துட்டேன் சார். ரிஸ்க் எடுத்து மலைக்குள்ளையும் என்ட்ரி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் மலையே தாண்டிட்டேன்னா பாருங்களேன்.
இனி 2வது மலையை முடிச்சு 3வது மலைக்குள்ள என்ட்ரி ஆனா சித்தரை பார்க்கலாமா? ஆமா, பத்ரி கிளம்பியாச்சா சார்? சரி, ஓகே சார். எங்க டவர்ல நல்லதா ஒர்க் பண்ணுது. ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களை கூப்பிடுறேன் சார். ஓகே சார், பாய். லெஃப்ட் போலாமா ரைட் போலாமா? ரைட்டே போலாம்.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.